ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா முக்கியமான இடத்துல வந்து நிறுத்தி ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு சிந்துவை ஆளாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சிந்து தான் பாவம் இப்போ என்ன சொன்னாலும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சிவாவை ரொம்பவுமே காதலிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோட சிவா கிட்ட நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எப்பவும் போல் நம்ம சிந்து யதார்த்தமாக பேசியிருக்காங்க. ஆனால் சிவா நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்பவுமே ஆழமாக சிந்திச்சு பார்த்து போய்கிட்டு இருக்காரு. அதனால் சிவா சொல்ல போகிற முடிவு கதையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பாராட்டினாலும் அது கம்மி தான். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா பல சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க. அப்புறம் திடீர்னு என்னடா கதை எடுக்கிறீங்க, லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல நல்ல சீரியலெல்லாம் கூட வாரக்கணக்கில் அந்த மாதிரி கதையை போட்டு சொதப்பியிருக்காங்க. அது மாதிரி நிறைய சீரியல் இருக்குது. இப்போ அதை பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் இப்போ சிவா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இப்போ அவங்களாம் அந்த மெட்டல் குரூப்லாம் சேர்ந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணாங்களா, அரவிந்துன்னு. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் சிந்து கூட சேரணும், என்னை சேர்த்து வைங்க சிவா, இல்லாட்டி நீங்கள் சிந்து பக்கத்தில் போகும்போதெல்லாம் என் மூஞ்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைலாம் ரொம்ப தப்பான வார்த்தை. அப்போ தான் சிவா ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே சிந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஜட்ஜி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க சிவா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட் லாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பக்கத்து நம்ம பப்ளி பாய் ஆறுமுகமாக இருக்கட்டும், பைரவியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தோம்னா அதாவது வந்து இவங்க இந்த பக்கத்து அன்னபூர்ணியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப துடிச்சு போய் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க தம்பியெல்லாம் கூட உட்காந்துருக்காங்களா, வாசு எல்லாரும். ஆனால் இந்த பக்கத்து மகா குரூப் பார்த்தோம்னா அந்த அதாவது வெசப்பாட்டல் குரூப் இருக்காங்களா, அவங்கள வேறு நிக் நேம் சொல்ல வேணாம்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது இந்த விஷயத்தில் திட்டத்தில் சிவாவையும் சிந்தியும் பிரிச்சிடணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆட்டம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தா தேவராஜ் டாக்டர் இருக்கார்ல, அவரோட மக ஸ்னேகா தான், வெசப்பாட்டல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் பாவம் சத்யராஜ் இருக்கார்ல, சிந்துவோட அப்பா இருக்கார்ல, அவர் தாங்க மனுஷன் ரொம்ப யதார்த்தமான மனுஷன். அப்படியே கதறி கதறி சின்ன பிள்ளை மாதிரி பூத்துன்னு அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்து சிவா சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தை தான் அடுத்து கதையை அப்படியே தலைகீழ திருப்பி போட போகுது. கண்டிப்பாக சிவா வந்து நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ வாழல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா கதையே வேறு மாதிரி மாறிடும். அதனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் இப்படி சொன்னாலும் கண்டிப்பாக இதில் ஒரு செக் வைப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அவ்வளோ சாதாரணமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை கதையில் கொண்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ட்ரம் கார்டு மாதிரி. பொதுவாகவே சீரியலில் சின்னதாக ஒரு கதை கிடைச்சாவே அதை வார கணக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு எபிசோட் ஓடணும் இல்லை. அதனால் இப்போதைக்கு உள்ள ஒரு பெரிய ட்ரம் கார்டு என்னன்னா, இப்போ சிவா சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பார். ஏற்கனவே சிந்து வச்சாங்கல்ல, உங்கள் பர்த்டே வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன், அப்புறம் நீங்கள் ஏற்றுக்காதும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு செக் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் இதுக்கடையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு போலீஸ் வந்து ஒரு 2 லவ் ஜோடியை சேர்த்து வச்சாங்க. அவரோட பர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா பைரவியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க. அதனால் சிவா சிந்துவோட கதையை ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அடுத்து ஆறுமுகம் பைரவி கதையை கொஞ்சம் தூரம் கொண்டு போவாங்க. அப்படி தான் மாற்றி கொஞ்சம் பேர் பண்ணி தான் கொண்டு போவாங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான். எப்படி பார்த்தாலும் எவ்வளோ பேசினாலும் கம்மி தான். சூப்பரான ஒரு மூமெண்ட்டை கொண்டு போயிருக்காங்க. நாளைக்கான ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.